வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி. மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். பொங்கல் உள்ளிட்ட அறுவடை திருநாட்களை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமைத்துவத்தில் வலிமை, புத்தாக்கம், ஒத்துழைப்பு, நிலைத்தன்மைக்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சேமிப்பு கிடங்கு மற்றும் சூழல் பொருளாதார முதலீட்டுக் கொள்கையை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் இன்று வெளியிட்டார். தமிழக அரசின் 2025ஆம் ஆண்டிற்கான இலக்கிய மாமணி விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்திலிருந்து வடகிழக்கு பருவமழை அடுத்த 3 தினங்களில் விலகுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பொங்கல், லோஹ்ரி, மகர சங்கராந்தி, பிஹு உள்ளிட்ட அறுவடை திருநாட்களை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். நாட்டின் வேளாண் பாரம்பரியத்தையும் தேசத்தின் ஒற்றுமை உணர்வையும் இப்பண்டிகைகள் வெளிப்படுத்துவதோடு நம் நாட்டின் எழுச்சிமிகு கலாச்சார மரபுகளை பிரதிபலிப்பதாக அவர் குறிப்பிட்டார். நாட்டிற்கு உணவளிக்கும் உழவர்களுக்கும் புவி தாய்க்கும் நன்றி தெரிவிக்க இப்பண்டிகைகள் ஒரு வாய்ப்பாக அமைந்துள்ளது என்று அவர் கூறினார். இத்திருநாட்களின் போது அன்பும் ஒருமைப்பாட்டுணர்வும் தலைத்தோங்க அவர் வாழ்த்தியுள்ளார். இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமைத்துவத்தில் வலிமை, புத்தாக்கம், ஒத்துழைப்பு, நிலைத்தன்மை ஆகிய 4 அம்சங்களுக்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ். ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடப்பாண்டிற்கான பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் சின்னத்தையும் கருப்பொருளையும் இணையதளத்தையும் அறிமுகம் செய்த அமைச்சர் அரசியல், பொருளாதாரம், நிதி கட்டமைப்பு, கலாச்சாரம், மக்கள் பரிவர்த்தனைகள், பாதுகாப்பு போன்றவற்றிற்கு இது வழிகோலும் என்றார். பிரிக்ஸ் நாடுகளின் திறன்களை உலகளாவிய நலத்திற்காக முன்னெடுத்து செல்வதற்கான ஆலோசனைகள் உச்சி மாநாட்டின் போது மேற்கொள்ளப்படும் என்றார். பிரிக்ஸ் கூட்டமைப்பின் 20 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் ஒத்துழைப்பு, சந்தை வாய்ப்புகள் மற்றும் வளரும் பொருளாதாரத்திற்கு இத்தலம் முக்கிய பங்காற்றுவதாக குறிப்பிட்டார். முப்படைகளின் ஒருங்கிணைப்பிற்கு ஆபரேஷன் சிந்தூர் துல்லிய தாக்குதல் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று ராணுவ தலைவர் ஜெனரல் உபேந்திர திவேதி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை தொடர்ந்து அரசு ஒரு தீர்க்கமான முடிவை உறுதியுடன் செயலாற்றியதாக குறிப்பிட்டார். எதிரிகளின் 9 தீவிரவாத முகாம்களை முப்படைகள் தகர்த்ததை எடுத்துரைத்த அவர், அதனைத் தொடர்ந்து ஜம்மு காஷ்மீர் மற்றும் மேற்கு எல்லைகள் கட்டுக்குள் இருப்பதாக கூறினார். சென்ற ஆண்டு 31 தீவிரவாதிகள் அளிக்கப்பட்டதாக கூறிய அவர், இதில் 65% பேர் பாகிஸ்தான் தொடர்புடையவர்கள் என்றார். எவ்வித சவாலையும் சமாளிக்க நாடுகள் தயாராக இருப்பதன் அவசியத்தையும் ஜெனரல் உபேந்திர திவேதி வலியுறுத்தினார். அரிய வகை கனிமங்களின் உலகளாவிய விநியோக சங்கிலியை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளின் அவசியத்தை மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரில் நடைபெற்ற அரிய வகை கனிமங்கள் சார்ந்த அமைச்சர்களின் உயர்மட்ட கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், மின்னணுவியல் துறையில் வளர்ந்து வரும் இந்தியா போன்ற நாடுகளுக்கு இந்த கூட்டம் மிகவும் பயனளிக்கும் என்றார். நாட்டின் தொலைதூர கிராமங்களில் வசிப்பவர்களுக்கும் தரமான மருத்துவ வசதி கிடைப்பதை மத்திய அரசு உறுதி செய்வதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். லட்சத்தீவில் பல்துறை மருத்துவ சேவை முகாமை காணொலி வாயிலாக இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், கடற்படை சார்பில் இத்தகைய மருத்துவ முகாம்கள் நடத்தப்படுவதற்கு பாராட்டு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம். இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான சிறப்பு அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சி அடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் தொழில்துறை சார்பில் சேமிப்பு கிடங்கு மற்றும் சுழல் பொருளாதார முதலீட்டுக் கொள்கையை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னையில் இன்று வெளியிட்டார். செயற்கை நுண்ணறிவு நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தமும் முதலமைச்சர் முன்னிலையில் கையெழுத்தானது. பால்வளத்துறையின் சார்பில் 80 கோடி ரூபாய் மதிப்பிலான 8 முடிவடைந்த திட்டப் பணிகளை துவக்கி வைத்த அவர், ஊர்காவல் படை உறுப்பினர் நியமன ஆணைகளை 7 திருநங்கைகளுக்கு வழங்கினார். தனியார் வேலைவாய்ப்பு முகாம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 3 லட்சமாவது நபருக்கு பணி நியமன ஆணையை அளித்தார். திருக்கோவில் பணிபுரியும்
புரிந்து ஓய்வு பெற்ற பணியாளர்களுக்கு பொங்கல் கருணை கொடையான காசோலைகளையும் முதலமைச்சர் வழங்கினார். தமிழக அரசின் 2025ஆம் ஆண்டிற்கான இலக்கிய மாமணி விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. ஆய்வு தமிழ் வகைப்பாட்டில் எழுத்தாளர் சி மகேந்திரனுக்கும், மரபு தமிழில் ராமலிங்கத்திற்கும், படைப்பு தமிழில் நரேந்திரகுமாருக்கும் விருதுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2026ஆம் ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது முனைவர் மூப்பே சக்திவேல் முருகனாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டிற்கான தந்தை பெரியார் விருது வழக்கறிஞர் அருள்மொழி, அம்பேத்கர் விருது சிந்தனை செல்வன், பேரறிஞர் அண்ணா விருது அமைச்சர் துரைமுருகன், காமராஜர் விருது SM ஹிதேதுல்லா, மகாகவி பாரதியார் விருது கவிஞர் நெல்லை ஜெயந்தாவிற்கும் அறிவிக்கப்பட்டுள்ளன. விருதாளர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் ரொக்கமும் 1 சவரன் தங்க பதக்கமும் வழங்கப்படும். வரும் 16ஆம் தேதி நடைபெறும் நிகழ்ச்சியில் முதலமைச்சர் இவ்விருதுகளை வழங்கவுள்ளார். தமிழக அரசின் மடிக்கணினிகளை மாணக்கர் உரிய முறையில் பயன்படுத்தி வளர்ச்சி பெற வேண்டும் என்று மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏவ வேலு தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மாணக்கருக்கு இன்று மடிக்கணினிகளை வழங்கி பேசிய அவர், மாணக்கரின் விஞ்ஞான அறிவிற்கு இது உத்வேகம் அளிக்கும் என்றார். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்கள் 10 பேரை இலங்கை கடற்படையினர் இன்று அதிகாலை கைது செய்தனர். ராமேஸ்வரத்தை சேர்ந்த இம்மீனவர்கள் படகுடன் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்படுகின்றனர். இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்தின் புதிய ஆதார் சேவை மையம் சென்னை அண்ணா நகரில் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. மதுரைக்கு அடுத்தபடியாக சென்னையில் தொடங்கப்படும் 2வது நேரடி மையம் இது என்பது குறிப்பிடத்தக்கது. நவீன வசதிகளுடனான இந்த மையத்தில் 16 ஆதார் பதிவு இயந்திரங்கள் மூலம் மணிக்கு 100 பேர் வீதம் நாளொன்றுக்கு 800 பேருக்கு சேவை வழங்கப்படும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி கடலில் அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு செல்லும் படகு சேவை பொங்கலை ஒட்டி கூடுதலாக 3 மணி நேரத்துக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கன்னியாகுமரி கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபம் மற்றும் திருவள்ளுவர் சிலைக்கு செல்லும் படகு சேவை 3 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் வருகின்ற 16/1/2026 வரை அதிகாலை 6 மணிக்கு துவங்கும். மாலை 5 மணி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரிக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாட வழிவகுக்கும் என்றால் அது மிக இல்லை. கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். திருவாரூர் மாவட்டத்தில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக மஞ்சள், கரும்பு, மண்பாண்டங்கள் விற்பனை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். திருவாரூர், குடவாசல், நன்னிலம், திருத்துறைப்பூண்டி, நீடாமங்கலம், மன்னார்குடி என பரவலாக அனைத்து பகுதிகளிலும் கடந்த 3 தினங்களாக தொடர் மழை நீடித்து வருகிறது. எதிர்பாராத இந்த மழை பொங்கல் வியாபாரத்தை பாதித்துள்ளதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சாலையில் மஞ்சள், கரும்பு, மண்பாண்டங்கள் ஆகியவற்றை வைத்து வியாபாரம் செய்வதில் மழையின் காரணமாக இடையூறு ஏற்பட்டுள்ளதையும் காண முடிகிறது. திருவாரூரிலிருந்து ஆர். விஜயகுமார். திண்டுக்கல் மாவட்டத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டம் மிகுந்த பயனளிப்பதாக விவசாயிகள் மத்திய அரசுக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். என் பேர் சக்திவேல், திண்டுக்கல் மாவட்டம் சீலப்பாடி கிராமம் விவசாயி. மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விக்சித் பாரத் ஜி ராம்ஜி திட்டத்தில் நீர்வழி பாதை ஆக்கிரமிப்பை சுத்தம் பண்ணி நீர்நிலைகளை இது பண்றப்ப எங்களுக்கு நிலத்தடி நீர்மட்டம் உயருது. மத்திய அரசுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேர் பழனிசாமி. 60 நாள் விவசாயிகளுக்காக அது நல்லது பண்ணி கொடுத்திருக்காங்க. மத்திய அரசுக்கு நரேந்திர மோடி அவர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நெல்லை மாவட்ட சுற்றுலா தலங்களில் புலிகள் கணக்கெடுப்பு பணிகள் வரும் 19ஆம் தேதி தொடங்கப்படுவதால் 24ஆம் தேதி வரை இப்பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை விதித்துள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர். நெல்லை மாவட்டம் களக்காடு, முண்டந்துறை புலிகள் காப்பக பகுதிகளிலும் வருகிற 19ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை 6 நாட்கள் புலிகள் கணக்கெடுக்கும் பணி நடைபெற உள்ளதால் அன்றைய தினம் முதல் புலிகள் காப்பகம் பகுதியில் அமைந்துள்ள அகஸ்தியர் அருவி, மணிமுத்தாறு அருவி, களக்காடு தலையணை, திருக்குறங்குடி மலை நம்பி கோவில் ஆகிய பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேலும் பாவனாசம், மணிமுத்தாறு, களக்காடு, திருக்குறங்குடி சோதனை சாவடிகளும் 19ஆம் தேதி முதல் மூடப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார். திருச்சி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற பொங்கல் விழாவில் தைவான், அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த வெளிநாட்டினர் பங்கேற்றனர். தமிழகம், புதுவை, கேரளம் மற்றும் அதனை ஒட்டிய தென்னிந்திய பகுதிகளில் இருந்து அடுத்த 3 தினங்களில் வடகிழக்கு பருவமழை விலகுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக வட தமிழகத்தில் இன்று லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக இம்மையம் கூறியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பரப்பலாறு அணையிலிருந்து இன்று தண்ணீர் திறக்கப்பட்டது. சென்னை சர்வதேச டென்னிஸ் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் சித்தார்த் ராவத் கரண் சிங்கை இன்று எதிர்கொள்கிறார். புதுதில்லியில் இந்திய ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் லக்ஷயா சென் ஆயுஷ் ஷெட்டியை இன்று எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொங்கல் உள்ளிட்ட அறுவடை திருநாட்களை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார்.
இந்தியாவின் பிரிக்ஸ் தலைமைத்துவத்தில் வலிமை, புத்தாக்கம், ஒத்துழைப்பு, நிலைத்தன்மைக்கு உயர் முன்னுரிமை வழங்கப்படும் என்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் சேமிப்பு கிடங்கு மற்றும் சுழல் பொருளாதார முதலீட்டுக் கொள்கையை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சென்னையில் இன்று வெளியிட்டார். தமிழக அரசின் 2025ஆம் ஆண்டிற்கான இலக்கிய மாமணி விருதுகள் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழகத்திலிருந்து வடகிழக்கு பருவமழை அடுத்த 3 தினங்களில் விலகுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது.